interference pattern, interference young double slit interference diffraction single slit. young double slit la pathana எனக்கு ரெண்டு coherent source வேணும் ரெண்டு slit வேணும் கரெக்ட்டா இதெல்ல பார்த்தனா டைஃப்ராக்ஷன்ல பார்த்தனா நிறைய இன்டர்ஃபரன்ஸ் தான இருக்குது நிறைய வேவ் வந்து சேர போகுது பட் எத்தனை இதுல இருந்து வரும் ஒரு சிங்கிள் ஸ்லிட்ல இருந்து வரும் இதெல்ல பார்த்தனா ஸ்லிட் வித் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும் வேற டைஃப்ராக்ஷன்ல பார்த்தனா ஸ்லிட் வித் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் ஓகேவா இதல இன்டென்சிட்டி எப்படி இருந்துச்சு இன்டென்சிட்டி எல்லாத்துக்குமே சேமா இருக்கும் இங்க இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் கரெக்ட்டா ஃப்ரிஞ்ச் வித் எல்லாத்துக்குமே ஈக்குவல் எவ்வளவு இருக்கும் lambda d by d இங்க சென்டரோடது எவ்வளவு இருக்கும் 2 lambda d by d மத்த எல்லாத்துக்குமே lambda d by more number of fringe are formed ஆனா இதெல்ல என்ன ஆயிரும் fringe disappear ஏன் disappear ஆச்சு fringe எல்லாம் intensity கம்மி ஆகிட்டே இருக்கும் அதனால நம்ம கண்ணுக்கு தெரியாது ஓகே மேக்ஸிமா வேணும்னு சொன்னா என்னோட டெல்டா x எவ்வளவு இருக்கணும் லாம்டா n லாம்டான்னு சொல்லலாமா 5 எவ்வளவு இருக்கணும் n into லாம்டாக்கு பதிலா 2 π புரியுதா இது ரெண்டுலயுமே n எங்கல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் 0 1 2 3 மினிமா இல்ல இதல x ஓட ஃபார்முலா ஃபைனல் x is equal to என்ன n lambda d by d அந்த d க்கும் a க்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா அந்த d ன்னு சொன்னா அது வந்து ரெண்டு ஸ்லிட்டுக்கு நடுவுல இருக்கிற அதாவது இந்த டிஸ்டன்ஸ் அதே a ன்னு சொன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஓகே ஸோ இது எல்லாத்துலேயுமே என்னோட வேல்யூ என்னவா இருக்கும் n வந்து 0 1 2 3 4 அதே டைஃப்ராக்ஷனில் பார்த்தனா மேக்ஸிமா எப்போ கிடைக்கும் டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n plus 1 lambda by 2 5 எவ்வளோ இருக்கும் 2n plus 1 lambdaக்கு வந்து என்ன போட்டுக்கோ 2 π by 2 அப்ப என்னோட x என்ன கிடைக்கும் 2n plus 1 lambda by 2 into d by a இந்த இடத்துல என்னோட வேல்யூ எங்க ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 4 ஓகே மினிமா டெல்டா எக்ஸ் எவ்வளோ எப்படி எழுதிக்கலாம் 2n minus 1 lambda by 2 2n minus 1 போட்டனா என்னோட வேல்யூ எங்க ஸ்டார்ட் பண்ணனும் ஏய் 1 ல இருந்து +1 போட்டா தான் 0 தான் ஆகும் சோ இங்க 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் 5 யோட வேல்யூ என்ன 2n minus 1 2 π by 2 x ஓட வேல்யூ என்ன 2n minus 1 lambda by 2 into d by d என்னோட வேல்யூ எங்க ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 4 நல்லா பாரு இங்க நம்ம போட்ட எல்லா வேல்யூமே அப்படியே இங்க வந்து மேக்ஸிமாக்கு இருக்கு இதோட மினிமா இதோட மேக்ஸிமா டிஃபரன்ஸ் என்ன மேக்ஸிமால +1 வரணும் மினிமால மைனஸ் இங்க அப்ப மினிமா பாரு டெல்டா x எவ்வளவு இருக்கணும் லாம்டா 2 lambda 3 lambda அப்ப n lambda ன்னு போட்டுக்கலாம் அப்ப 5 எவ்வளவு இருக்கும் x எவ்வளவு இருக்கும் n lambda t by என்னோட வேல்யூ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா புரியுதா சோ இத பார்த்தனா இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் சோ இதோட பார்த்தனா இந்த லெக்சர் கம்ப்ளீட் ஆகுது ஃபைனலா போலரைசேஷன்ல அடுத்து பார்த்தனா
இன்னும் ஒரு லெக்சரோட இந்த லெசன் உனக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? தேங்க்யூ.